நவதானிய அடைக்கு துவரம் பருப்பு, வெள்ளை காராமணி, கருப்பு மூக்கடலை, கடலைப்பருப்பு, கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து, கம்பு, கருப்பு கவனி அரிசி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்கள் ஃபேமிலியில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியில் ஒரு 2-3 வாட்டி ஆச்சும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். சில டைம் கம்பில் பார்த்திங்கன்னா கல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணது தான் வாங்கியிருந்தேன், அதனால் நான் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிச் ப்ரோட்டீன் இருக்குது. நீங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுக்கும் போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், கொஞ்சம் ரொம்ப நேரம் பசி எடுக்காமையும் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இதை வாஷ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அடுத்த ப்ராசஸ் போகலாம். நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? இன்றைக்கி என்ன மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு? அது உங்களுக்கு என் கூட ஷேர் பண்ண விருப்பம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். இப்போ இதை பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி ஓவர் நைட் வந்து நம்ம வந்து இதை ஊற வைக்க போகிறோம். இதை மார்னிங் தான் நம்ம வந்து அரைக்க போகிறோம். ஓவர் நைட் நல்லா ஊறட்டும், மார்னிங் பார்க்கலாம் வாங்க.